நண்பர்களுக்கு வணக்கம். காலையில் மாடுகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது வழக்கங்க. இப்போ முதல் வேலையாக பெரிய மாட்டுக்கு தண்ணி வைப்பேங்க. அதுக்கு பெரிய மாட்டுக்கு எப்பொழுதும் ஒரு 1.5 கிலோ தவிடு, காலையில் ஒரு 1.5 கிலோ தவிடு, சாயந்தரம் ஒரு 1.5 கிலோ தவிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் அதோட ஒரு 1/2 கிலோ புண்ணாக்கு, காலையில் 1/2 கிலோ ஊற வச்ச புண்ணாக்கு தண்ணி, சாயந்தரம் ஒரு 1/2 கிலோ ஊற வச்ச புண்ணாக்கு தண்ணிங்க. அதோட ஒரு 2 கை உப்புங்க, எல்லாம் சேர்த்து கலந்து தண்ணி வச்சுருவேங்க. காலையிலையும் இதே தான், சாயந்தரமும் இதே தாங்க. மற்றபடி தீவனம் அது இதுன்னு எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னா அதிலெல்லாம் எப்படி கெமிக்கல் அது இதுன்ட்டு எதாவது கலந்துருக்கு. நம்ம வீட்டு தேவைக்காக பால் எடுத்துக்கிறதுனால அதெல்லாம் எதுவும் வைக்கிறது இல்லைங்க. முதல்ல கன்றுக்குட்டிக்கு குடித்து பழகட்டுன்ட்டு அதுக்கு கொடுத்துருவேங்க. அது குடித்து முடித்ததும் அதுக்கப்புறம் கெடேரி கன்றுக்குட்டிகளுக்காக தண்ணி ரெடி பண்ணுங்க. கெடேரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க. அது புண்ணாக்கு தண்ணி வச்சாக்க அது சினை பிடிக்கிறதில்ல, கன்று போடுறதில்ல சிரமம் வரும் அப்படின்றதுக்காக புண்ணாக்கு தண்ணி வைக்காமல் வெறுமனே தவிடு மட்டும் காலையில் 2 டப்பா, அதாவது 2 டப்பாங்கிறது 1 கிலோ வருங்க. 2 கெடேரி கன்றுக்கும் அதே தாங்க அளவு. காலையில் 1 கிலோ 1 கிலோ தவிடு தண்ணி, சாயந்தரம் 1 கிலோ தவிடு தண்ணிங்க, 2 கன்றுக்குட்டிக்கும். இடையில் ஒவ்வொரு கை உப்பு போட்டு, கல் உப்பை கலந்துக்குவேங்க. கல் உப்பு கலந்தால் தான் குடிக்குதுங்க, கலந்துக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கன்றுக்குட்டிக்கும் அதே மாதிரி தவிடு தண்ணி வச்சுட்டு உப்பை போட்டு கலந்து வச்சிட்டோம்னா குடிச்சிருங்க. காலையில் அவ்வளோதாங்க. இது மணி 9 ஆகிடுச்சிங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு. நன்றிங்க.